ஒரு ஆமை ஓடைக்கரையில் இருந்த ஒரு பொந்தில் வசித்து வந்தது. அதற்கு பக்கத்தில் உள்ள புற்றில் ஒரு நாகம் குடியிருந்தது. ஆமையும் நாகமும் நண்பர்கள். இரண்டும் சேர்ந்தே இரை தேடப் போவதும் சேர்ந்தே இருப்பிடத்திற்கு திரும்புவதுமாக இருந்தன. ஒருநாள் காலை ஆமையும் நாகமும் ஓடைக்கரை புல்வெளியில் இரை தேடிக் கொண்டிருந்தன. அப்போது சற்று தூரத்தில் மனித காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தது ஆமை. ஒரு மனிதன் கையில் கம்புடன் வந்து கொண்டிருக்கிறதை பார்த்த ஆமை நாகத்தை பார்த்து ஆபத்து, வேகமாக ஓடி மறைந்து கொள் என்றது. ஏன் என்று கேட்டது நாகம். அதோ ஒருவன் கையில் கம்புடன் வந்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மை பார்த்தால் அடித்துக் கொன்றுவிடுவான் என்றது ஆமை. பாம்பு சொன்னது ஆமையை பார்த்து, அவனுக்கு நீ வேண்டுமானால் பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். என் பல்லில் கொடிய நச்சு இருக்கிறது, நான் கடித்தால் அவனுக்கு இறப்பு உறுதி. அதனால் அவன்தான் என்னை பார்த்ததும் பயந்து ஓட வேண்டும் என்றது நாகம். காலடி ஓசை அருகில் கேட்டது. ஆமை தனது கால்களையும் கழுத்தையும் உள்ளே இழுத்துக்கொண்டு அசையாமல் கிடந்தது. அசைவு இல்லாததால் வந்தவனின் பார்வை அதன் மீது பதியவில்லை. அவனது மேலோட்ட பார்வையில் ஓடோ அல்லது பெரிய இலை சருகோ கிடப்பது போல் தோன்றியது. அதனால் அவன் ஆமை கிடந்த இடத்தை கடந்து போய்க் கொண்டிருந்தான். மெல்ல கழுத்தை வெளியே நீட்டி பார்த்தது ஆமை. அங்கே அருகில் வந்துவிட்ட அந்த மனிதனை பார்த்த நாகம் சென்று சீறிக்கொண்டே தலையை உயர்த்தி எழும்பி படத்தை விரித்தது. அதை பார்த்து அவன் சட்டென்று தனது கையில் இருந்த கம்பினால் நாகத்தை அடித்தான். அந்த அடி நாகத்தின் உடம்பில் பலமாக விழுந்தது. ஐயோ என்று அலறிக்கொண்டே கோரைகளுக்கிடையில் புகுந்து ஊர்ந்து போனது நாகம். அவனும் நாகம் போன வழியில் தொடர்ந்து கோரைகளை விலக்கி பார்த்துக்கொண்டே விரைந்தான். அடிபட்ட நாகம் தப்பித்தால் போதும் என்று ஓடி புதருக்குள் இருந்த ஒரு பொந்துக்குள் நுழைந்துவிட்டது. பாம்பை தேடி பார்த்து அலுத்து போன அவன் தப்பித்து எங்கோ மறைந்துவிட்டது என்று போய்விட்டான். நாகத்தை தேடி வந்தது ஆமை. புதரை விட்டு வெளியில் வந்த நாகம், நண்பா, அந்த மனிதன் என் முதுகில் பலமாக அடித்து விட்டான். இன்னொரு அடி விழுந்திருந்தால் நான் செத்திருப்பேன் என்றது. நல்லவேளை, தப்பித்து விட்டாய், அது போதும், காயத்தை ஆற்றிவிடலாம் வா என்று அதற்கு ஆறுதல் கூறி அழைத்துச் சென்றது ஆமை. அன்று வழக்கம் போல் ஆமையும் நாகமும் புல்வெளியில் இரை தேடிக் கொண்டிருந்தன. பின்னால் காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தது ஆமை. முன்பு பார்த்த அதே மனிதன் வந்து இருந்தது. எட்ட இருந்தே உன்னை அடித்து விடலாம், அது அவனுக்கு சாதகமான நிலைமை. இப்போது அவனிடம் எந்த ஆயுதமும் இல்லை. உன்னை நெருங்கினால் கடித்து விடுவாய், அதனால் அவன் தப்பித்து ஓட வேண்டி இருக்கிறது. இது உனக்கு சாதகமான நிலைமை என்றது ஆமை. நீ எல்லாமும் தெரிந்து வைத்திருக்கிறாயே என்றது நாகம். ஆம், ஒருவருக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லாதபோது என்னைப் போல் சுருட்டிக்கொண்டு அடங்கி இருக்க வேண்டும். சாதகமாக இருந்திடும்போது உன்னைப் போல் சீறி பாய வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் இதை அவசியம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றது ஆமை. நீ அறிவாளிதான் என்றது நாகம். புரிந்து கொண்டால் சரிதான் என்றது ஆமை. இரண்டும் மகிழ்ச்சியுடன் சிரித்தன. நீதி, ஒருவனின் பலம் பலவீனம் இரண்டையும் பார்த்துதான் சண்டைக்கு செல்ல வேண்டும்.